இந்தியாவுடைய அரசியல் களம் மிக சூடு பிடிக்க ஆரம்பிட்டுருச்சு. தமிழ்நாட்டில தானே 2026ல தேர்தல் வரப்போகுது. அப்புறம் என்ன இந்தியாவுல? தேர்தல் ஆணையம், அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி, இத சேர்ந்த மிகப்பெரிய பிரச்சனைகள். உண்மையாகவே பீகார்ல 60,00,000 பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்களா? அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன? அப்படி நீக்கியிருந்தாங்கன்னா, அப்ப தேர்தல் ஆணையம் பொதுவாக செயல்படலையா? தமிழ்நாட்டில 15,00,000 வாக்காளர்கள் வட மாநிலத்தில பேர சேர்த்துருக்காங்களேமே, அது உண்மையா? அப்ப தேர்தல் ஆணையத்துல வெளிப்படைத்தன்மை இல்லையா? அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட போக எதிர்க்கட்சிகள் பயங்கரமா போராட்டம் நடத்துனாங்க. அதுல முக்கியமான தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? டீட்டெயில்டா இன்னைக்கு நடந்த அப்டேட்ட கிளியரா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. தேர்தல் ஆணையம் இப்போ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் இது பல ஆண்டு காலமாகவே இருக்கு. நம்ம பல பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே வரோம். சர்க்கார் படத்தில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஒரு ஓட்டு போடுறதுக்காக அந்த ஓட்டு கள்ள ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு கோர்ட் கேஸ் வரைக்கும் போய் திரும்ப வாங்குவார். அவர்கிட்ட பணம் இருந்துச்சு அந்த படத்தில், அவரால் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஒரு சாமானிய மக்களால் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதுக்காக அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, மணி ஸ்பெண்ட் பண்ணி, அலைஞ்சு இதையெல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது ரொம்ப ரொம்ப பெரிய கேள்வி. எல்லாராலையும் பண்ண முடியாது. போய் பார்ப்பாங்க, வாக்காளர் அட்டை சீட்டில் பேர் இருந்தால் ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டுக்கு அதாவது 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் அப்படின்னு ஒரு விஷயம் நடத்துவாங்க. அதாவது SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது பார்த்தீங்கன்னா சிறப்பு தீவிர பட்டியல் திருத்தம். இது எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, தவறான பெயர்களை நீக்கிறது, புதிய வாக்காளர் பெயர்களை சேர்ப்பது. அது மட்டும் இல்லாமல் 2 பேர் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்லயும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இதே மாதிரி வேற டிஸ்ட்ரிக்ட்ல வேற ஊர்லேயும் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த டபுள் என்ட்ரியை இது பண்ணுறதுக்கு இது எல்லாமே திருத்தல். வாக்காளர் பெயர் பட்டியல் சேர்த்தல், நீக்கம், திருத்தம் சொல்லுவாங்க. இதில் முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா, பீகாருடைய வாக்காளர் பட்டியலில் 65,00,000 பேரை பேரை நீக்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல, அதாவது இப்போ கேரளா உட்பட நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த புகாரை காங்கிரஸ் தரப்பினர், அதாவது எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணி தரப்பினர் முன்வைக்கிறாங்க. அப்போ இதுக்கு தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் யார் யார் பெயரை நீக்கியிருக்கோம் அப்படின்னு பட்டியலை இப்போதைக்கு நாங்கள் வெளியிட முடியாது. அது எந்த சட்டத்திலையும் கிடையாது. எங்களுடைய சட்ட திருத்தத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் இந்த வேலையை செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவங்க நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ 65,00,000 பேரை நீக்க முடியுமா? அதுக்கான கோட்பாடுகள் என்ன? ஏன்னா இப்போ இருக்கிற விஷயத்தில் நம்ம ஒரு 100% யாருமே வாக்களிக்கிறது கிடையாது. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய பேர் வெளியூரில் போயிடுவாங்க, நிறைய பேர் தவறிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் அவங்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இருக்காது. அப்படின்னு அதிகபட்சமாக 70% ஓட்டு போலாகிறது ரொம்ப பெரிய விஷயம். 75-70 அப்படிங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இது பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் இந்த இம்பேக்ட் எப்படி உருவாகுதுன்னா, 2026ல் தேர்தல் வரப்போகுது பீகாரில். அந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். 65,00,000 பேரை நீக்கியிருக்காங்க அப்படின்னா, அப்போது பாஜக, அதாவது காங்கிரஸ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்கள் 2லேருந்து 5,000 வாக்குகள் அந்த வித்தியாசத்தில் நிறைய வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போது இந்த சின்ன திருத்தமாக இருந்தாலுமே மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பீகாருடைய நாடாளுமன்ற தொகுதி 40 தொகுதிகள். இது அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறத மிகப்பெரிய டிபேட்டுக்குள்ளாக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு எதிர்க்கட்சிகளும், ஆட்சியாளர்கள்னா தேர்தல் ஆணையம் ப்ளஸ் பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, இது காங்கிரஸ் கட்சியோட திட்டமிட்ட சதி, இதில் அவங்க வேணும்னே அரசியல் பண்ணுறாங்க, இதில் எந்த குளறுபடியும் கிடையாது, நாங்கள் அதாவது வருடம் வருடம் என்ன பண்ணுவோமோ அதுதான் பண்ணியிருக்கோம், இது அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்னு பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம் தரப்புலையும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அரசியல் விளைவுகள், இதில் முக்கியமான அரசியல் விளைவாக பார்க்கப்படுது ஆகஸ்ட் 11 இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி போகிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே, ப. சிதம்பரம் அப்படின்னு அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே பேரணி போகும்பொழுது அவங்கள போலீஸ் தடுத்து நிறுத்துறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க.
அதுக்கப்புறமா சட்ட ஒழுங்கு மீறல் அப்படின்னா அவங்கள கைது பண்ணுறாங்க. ஸோ அப்படி கைது பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா சிதம்பரம் அவர்கள், இது வந்து ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஒரு படுகொலை. தேர்தல் ஆணையம் ஒன்றும் நீதிமன்றம் கிடையாது. ஆனா அவங்க வந்து இத அவங்க இந்த விஷயத்த வந்து அவங்க கன்சிடரே பண்ணாம இருக்கிறது, இது ஜனநாயகத்தின் படுகொலை அப்படின்னு மிகப்பெரிய வார்த்தைகள பயன்படுத்துறாரு. ஆனா இதுல என்ன மிகப்பெரிய விஷயம் காத்திருக்குன்னா, இந்த தேர்தல் ஆணையம் நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாலுமே, நம்ப ஊர்ல முக்கியமா தமிழ்நாட்டுல ஆ கிட்டத்தட்ட 15,00,000 பேருடைய புதிய வாக்காளர்களாக வட மாநிலத்தோட சேர்த்திருக்காங்க. புலம்பெயர் தொழிலாளர்கள் சேர்த்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி, ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அப்போ இதே மாரி தான். எப்படி வந்து இந்திய அளவுல ஒரு நாடாளுமன்ற தேர்தல்ல பிஜேபி 2லிருந்து 5,000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிக்கிறாங்களோ, அதே மாரி தான் இங்கேயும். முக்கியமா தமிழ்நாட்டுல நீங்க 2021 எலக்ஷன்ல இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் வோட் பார்த்தீங்கன்னா, ஜெயிச்ச கட்சிக்கும், தோத்த கட்சிக்கும் 1.5% 3% தான். அதே மாதிரி திமுக மற்றும் அதிமுக இடையில திமுக 2லிருந்து 5,000 வாக்குகள் வித்தியாசத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல 50க்கும் மேற்பட்ட ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ இந்த சின்ன இம்பாக்ட் மிகப்பெரிய விஷயத்த கிரியேட் பண்ணும். 1 ஓட்டு, 2 ஓட்டு கூட மிகப்பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இங்க உண்ம. ஆனா தமிழ்நாட்டுல இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கா? இந்த வாக்காளர் பெயர் திருத்தம், சேர்த்தல், நீக்கல்ல வந்து குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டா, அவங்க ஆல்ரெடி சேர்த்தல்ல குளறுபடிகள் ஏற்படல. ஆனா இப்ப புதுசா 15 பேர் சேர்த்திருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய குளறுபடி அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்றாங்க. பிஜேபி எதிர்ப்பு கட்சிகள் சொல்றாங்க. அதுக்கு இங்க கூடிய ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, அத பத்தி மிகப்பெரிய தெளிவான விளக்கம் வந்து குடுக்கவும் கிடையாது. ஏன்னா இப்ப அவங்க ரூலிங்ல இருக்காங்க. அப்படி அவங்க ரூலிங்ல இருக்கும்போது எப்படி குளறுபடி நடக்கும்? தேர்தல் ஆணையம் என்னதான் மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருந்தாலுமே, இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள ஒரு மாநில அரசு கட்டுப்படுத்த முடியாதா? அப்படிங்கிற கேள்வியும் எழும்பியிருக்கு. அப்போ இந்த வாக்குச்சாவடி, இந்த வாக்கு 2026 எலக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பீகார்ல நடந்த 60,00,000 மேற்பட்ட வாக்காளர்கள் பெயர வந்து நீக்கினது. முக்கியமா ராகுல் காந்தி என்ன குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய பெயர மட்டும் நெறைய நீக்கியிருக்காங்க அப்படின்னாரு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வச்சு, ஒரு டேட்டாவ எடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் என்ட்ரி இருக்கு. இந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஒரே குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 85 பேர் இருக்காங்க. எப்படி அது சாத்தியமாக இருக்கும்? அப்படின்னு நெறைய கொஸ்டின் ரைஸ் பண்ணாரு ராகுல் காந்தி அவர்கள். ஸோ இது எல்லாமே அடிப்படை ஆதாரமா கொண்டு இவங்க வந்து சப்மிட் பண்ணி அடுத்து லீகலா மூவ் பண்ணுவாங்களா? தேர்தல் ஆணையம் இத பத்தி என்ன விசாரணை பண்ண போறாங்க? ஏன்னா இப்போதைக்கு நமக்கு மக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை ஏற்படணும். இப்ப நீங்க இந்த பிரச்சனைய விடுங்க. இப்போ ஒரு எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்றாங்க, பண்ணல அப்படிங்கிறத தாண்டி, தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான பாஜக கூட கூட்டணியா இருக்காங்க. தனித்து செயல்படல அப்படின்னு குற்றச்சாட்டுகள் எல்லாமே தாண்டி, மக்கள் நம்பளுடைய பார்வைக்கு, நம்பளுடைய எண்ணத்துக்கு தேர்தல் ஆணையத்து மேல நம்பிக்கை இழக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது. ஏன்னா, இங்க எல்லாமே நம்பிக்கை அடிப்படையில நடக்குது. டேட்டா வேற. இப்ப நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து வாக்கு சீட்ல வந்து வாக்கு செலுத்திட்டு இருந்தோம். இப்போ வந்து மிஷின் வந்துருச்சு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் மேலேயே நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் நெறைய இருக்கு. ஆனாலுமே, இப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல பாஜகவால ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, இங்க வந்து நமக்கு நல்லாவே தெரியும். பாஜக எதிர்ப்பு தான் இந்த அரசியல் இங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்கும். ஒருவேளை தமிழ்நாட்டுல அந்த மிஷின் வச்சவங்க ஜெயிக்க முடிஞ்சுதான்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி கிடையாது. பட் இதுக்கப்புறம் நடக்குமான்னு நமக்கு தெரியல. ஆனா வட மாநிலங்கள் நெறைய நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா அது இல்ல. கால்குலேஷன் படி அது நடக்காது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தலைவர் சார்ந்த நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கை ஏற்படணும். தேர்தல் ஆணையம் நம்பிக்கையா செயல்படுறாங்க அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல இப்ப அவங்க இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட இயக்கம் அது. தன்னிச்சையான இயக்கம். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. ஆனா அந்த குற்றச்சாட்டுகள நம்ம நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான் இங்க விஷயமா பார்க்கப்படுது. அப்போ இந்த வாக்காளர் பெயர் நீக்கம், சேர்த்தல், அப்புறம் திருத்தல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நம்பளுடைய நாலேட்ஜ் இல்லாம நடக்காது. இப்போ நம்ப வந்து ஒரு ஊர்ல இருக்கோம். நம்ம வந்து வேற ஊருக்கு போயிருப்போம். ஆனா நம்ப வந்து அந்த அட்ரஸ அப்டேட் பண்ணாம இருப்போம். இல்லன்னா ஒரு 2, 3 எலக்ஷன்ல வந்து ஓட்டு போடாம இருப்போம். அப்ப அது வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரவுண்ட் பண்ணிடுவாங்க. நம்மளோட ஜனநாயக கடமை கண்டிப்பா வோட் பண்றது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ, அட்லீஸ்ட் உங்களுடைய ஓட்ட வந்து பதிவு பண்ணுங்க. அது வாட் எவர் எல்ஸ் எதுவா கூட இருக்கலாம். அதுக்கு இப்ப ஆப்ஷன் வந்திருக்கு. நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம ஓட்ட பதிவு பண்ணாம விடுறது ஒரு சிலருக்கு சாதகமா கூட அமையும். ஸோ இந்த அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தேர்தல் ஆணையம் 2026 நம்ம தமிழ்நாட்டிலயும் எலக்ஷன் நடக்க போகுது. பீகார்லயும் நடக்க போகுது. இந்த எலக்ஷன வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு தான் இருக்க போகுது. எதிர்க்கட்சிகள் என்ன சாதகமா இருக்கும்னா, இத வச்சு கண்டிப்பா அரசியல் பண்ணுவாங்க. நெறைய டிபேட்ட கிரியேட் பண்ணுவாங்க. இது மூலியமாக அவங்க மக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கைய வந்து ஏற்படுத்த நினைப்பாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு அ கேள்விக்குறி என்னன்னா, இத எப்படி அவங்க சமாளிக்க போறாங்க? இது உண்மையாகவே இதுல வந்து அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, தேர்தல் ஆணையம் எப்படி இத வந்து மக்களுக்கு நிரூபிக்க போறாங்க?
அப்படிங்கிற ஒரு சட்ட ரீதியாக என்னென்ன பண்ண போறாங்க? மக்கள் இதை எப்படி ஏத்துக்க போறாங்க? அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே தொடர்ந்து எழும்புது. முக்கியமா தமிழ்நாட்டுல அந்த 15 லட்சம் பேர் வடமாநில வாக்காளர்கள் இந்த அந்த அந்த விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்துல, இது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ண போகுது? அப்படின்னு பல கேள்விகள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தேர்தல் ஆணையம் வெளிப்படையா செயல்படுறாங்களா? இல்லையா? இல்ல எதிர்க்கட்சிகளை வச்சு அரசியல் பண்றாங்களா? அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாரி அரசியல் அப்டேட்ஸ் அது மட்டும் இல்லாம உலகம் சார்ந்த விஷயங்கள் உங்கள டெய்லி வீடியோஸா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.